ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி கர்த்தருடைய பாத்திரமை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை வேளையிலும் உடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதிக்கும்படி வந்திருக்கிற அத்தனை பேருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் சகல பிரயாசங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் சுகபத்திரமா தடையில் நீக்கி கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு எந்த ஒரு தடை வராதபடி தேவனாய் கர்த்தர் தாமே இத்தனை குடும்பங்களையும் கொண்டு வாங்கப்பா. புதிய குடும்பங்கள், புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்க. உன்னத நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. வெள்ளத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, ஆமென். ஆவியானுடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் காட், ஆமென். யாவருக்குமே இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்கிறதான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Hallelujah. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆவியே, நன்றி செலுத்துகிறோம். Glory, glory, glory. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. 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 எல்லாரும் ஜெபத்தோடு ஆமே நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். உளையான சேற்றினிலே ஆமென் தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. ஆடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கலாமா? Praise the Lord. Hallelujah.
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையால சேர்த்தி நின்றே தூக்கி எடுத்தவரே, உளையால சேர்த்தி நின்றே தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பாடுவோமா? இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் நீக்க மாறும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் நீக்க மாறும் இந்த வேளையிலே. ஆராதிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. பாடுவோம். எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுமா? இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென். வலது கரத்தை உயர்த்துவோம். ஆமென் ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹalleluya. praise the Lord. ஆமென். praise the Lord. ஹalleluya. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆமென். praise the Lord. உங்களை எல்லாரையும் பலப்படுத்தி அபிஷேகத்தின் வல்லமையினால நிறைத்து ஆண்டவரே இந்த நாளிலே பாடி துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது அற்புதம் நடக்கட்டும். அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒரு மனப்படுவோமா? praise the Lord. கரங்களை உயர்த்தி சோதர பலிகளை ஏறெடுத்து ஜெபிக்கலாமா? praise you hallelujah. நன்றி தகப்பனே, ராஜா துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஓ கிருபைக்காய் சோதரன், கிருபைக்காய் சோதரன். ஆமென் ஹalleluya. எல்லாரும் சோதரம் பண்ணி ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரமே. ஹalleluya. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. நீங்களும் உயர்த்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹalleluya. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹalleluya. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம். ஆமென். ஹalleluya. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், நன்றி சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ glory. ஆமென், ஆமென். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். ஹalleluya. நன்றி சொல்லுவோம். மகிமையின் தெய்வமே மே ஆராதிக்கிறோம், மே ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பலவரதன பௌஷி அந்தரவலரி பபா. ஓ glory. ஹalleluya. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க மாறும் இந்த வேளையிலே. சொல்லுவோம். ஆத்மதாகம் தீர்க்க மாறும் இந்த வேளையிலே. கரங்களை உயர்த்துவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும்
Praise the Lord, hallelujah. Amen. The day of Pentecost, ஆவியானுடைய பலத்த கிரியினாலே கர்த்தர் அப்போஸ்தலர்களை நிரப்பின ஒரு நாள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, ஆமென், அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே கூடி வந்து கர்த்தரை ஆராதித்தார்கள், ஜெபித்தார்கள். அப்பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கி, ஆமென், கர்த்தர்களை அபிஷேகித்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, ஆமென், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பிரைஸ் தி லார்ட். பாடல பாடி நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. glory. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாகோ, ஆட்கொண்டு எங்களை அனலாகோ, அன்பினால் அலங்கரி பாடுவோம். அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. Praise the Lord. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும் பொழுது அடியோரை பலனடைகிறீர்கள், நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, ஆமென், பிரைஸ் தி லார்ட், glory. சாத்தானின் சகல தந்திரங்களை, ஆமென், அகத்தெரிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியும். பாடுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, Praise the Lord. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. வேலனில்லாத நேரங்களில் உதவியும் துணையாளரே. ஆமென். வேலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட மாறுமையா. பாடுவோம். சொல்லுன்னா
இரண்டாம் வருகைக்காக இந்நாளும் எங்க செய்யும். ஹல்லேலூயா. வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனதை புதிதாக்கும் ஆண்டவனே, எங்களை மறுரூபமாக்குங்க. ஆமென். எல்லாரும் ஜெபிப்பீர்களா? ஆமென். ஒரு மனதோடு ஜெபத்தோடு இந்த பல்லவியை நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. glory. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஹல்லேலூயா, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் ஆண்டவரே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிதாக்கும் ஆண்டவரே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும். இத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும். பாடுவோம். ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஹல்லேலூயா, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஒப்பு கொடுத்துறணும். எங்களை ஆட்கொண்டு நடத்துவேன்னு சொல்லி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் ஆமென். சுயம் செயல்படக்கூடாது. அடியோரை ஆட்கொண்டு நடத்தும். ஆவியான எங்கள் தெய்வமே, ஹல்லேலூயா, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சோதரம் பண்ணி மயப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் அல்ல, எங்களுடைய சுயத்தினால் அல்ல, எங்கள் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீங்க கிரியை செய்யுங்கப்பா. கிரியை செய்யுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும். பாடுவோம். ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும். கரங்களை உயர்த்துவோம். ஆட்கொண்டு எங்களை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியானவரே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நடத்துங்கப்பா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு நீங்க தான் நடத்தணும். ஆண்டவரே, மாதம் முழுவதும் எங்களை நடத்துனீங்க. அதே போல மாதத்தின் கடைசி நாட்களிலும் ஆண்டவரே, நாங்கள் துவங்கிருக்கிறதான புதிய மாதத்திலும் ஆண்டு முழுவதும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆவியானுடைய நடத்துதலுக்காக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆமென் அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து இருக்கிற ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே தகப்பனே, இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தியானிக்க போகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவி ஆத்தும சரத்தை நீங்கள் பலப்படுத்தி இந்த உன்னதமான ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறீர். உங்களுடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு மிகுந்த மனமகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதங்களோடும் சமாதானத்தோடும் தெய்வீக சுகத்தோடும் நாங்கள் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாதி கை உயரவே இல்லையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொன்னால் நம்ம 2 தடவை கூட சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு. ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு நாம் போகிறோன்னு சொன்னாக்கா அப்படியே அழுது வடிஞ்சிட்டு இருக்கிறதுலே பழைய புடவை எடுத்து கட்டிக்கிட்டு, இல்லை இருக்கிறதுலே அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி சோகமாக போவோமா? இருக்கிறதுலே உச்சிதமான ஒரு ஆடை எடுத்து அணிஞ்சிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் நல்லா உற்சாகமாக இருப்போம். ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கும்? எல்லாம் சந்தோஷமாக, சிறு பிள்ளைகள் அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. மணப்பெண்ணை வருவாங்க, மணவாளன் வருவார், நல்ல ஒரு மியூசிக்கு வாசிச்சுட்டு இருப்பாங்க. டைனிங்கில் சமையல் அறையிலேருந்து நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கும். வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ஆடாடா இன்றைக்கி இங்கே சாம்பார் சாதம் தான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி வாசனைலாம் வந்துச்சுன்னா ரைட்டு, வந்தது நல்லதாக போச்சு. ஃபோன் பண்ணி எனக்கு ஒன்றும் எடுத்து வைக்க வேணாம்மா, இங்கேயே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிட்டுட்டு வரும்போதே முடிஞ்சால் பழம்லாம் நல்லா குத்திக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பற்றி பேச மாட்டோம். என்ன மாப்பிள்ளை நல்லா பிரியாணி பரவாயில்ல, யாருன்னு கேட்கணும், சமையல்காரு நல்லா டேஸ்ட்டாக போட்டாங்க பாருங்கள், நல்ல பிரியாணிங்க, சிக்கன் பிரியாணி. ஆனால் சிக்கன் பிரியாணி மாதிரியே தெரியல பாருங்கள், நல்லா மட்டன் பிரியாணி மாதிரியே நல்லா செஞ்சுருக்கிறோம். அதில் குறிப்பாக அந்த வெங்காய பச்சடி இருக்குது பாருங்கள், அது A1. அதில் வெங்காயத்துக்கு பதிலாக வெள்ளரிக்காயெல்லாம் போட்டிருக்கிறாங்க, மாதுளம்பழம்லாம் போட்டிருக்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டு, நல்லா இருந்தது. அந்த காம்பினேஷன் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறப்பே தெரியும், கறக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படி தெம்பா அப்படி வருவோம் பாருங்க. அப்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற அந்த சந்தோஷம் நம்முடைய இருதயத்தையும் அது சூழ்ந்து கொள்ளுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே. ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன தான் இங்கே நல்லா ஜாலியாக பேசிட்டு போனாலும் அங்கே போய் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது, அவர்களுடைய பிள்ளைகள் வந்து அழுகும்பொழுது, உறவினர்கள் வந்து அழுகும்போது, அந்த சோகமாக ஒரு மியூசிக், சோகமாக இப்போ போடுறதில்ல, நல்லா குத்து டான்ஸ் தான் போடுறாங்க. அதெல்லாம் இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் அங்கே இருக்கிற அந்த அமானுஷ்யமான சூழ்நிலை வந்து நம்ம இருதயத்தை அது சூழும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நான்லாம் சாவு வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த பிள்ளைகளை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண் கலங்கிருப்பாங்க. ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த சூழ்நிலை நம்மளுடைய இருதயத்தில் அது சூழ்ந்து கொள்கிறதுனால என்ன தான் சந்தோஷமாக போனாலும் அங்கே இருக்கிற சூழ்நிலை நம்ம இருதயத்தில் அது நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த சோகத்தோடு தான் வரும். கொஞ்ச நேரம் அதிலேருந்து
நம்மளால் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கள், ஆன்சர் மீ ப்ளீஸ். அதுலேருந்து மீண்டு வர முடியாது. பாருங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் என் கூட வர்றீங்கன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணணும், கவனிங்க. அப்போது வீட்டில் வந்து கூட சொல்லுவோம்மா, இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப இது பாரமாகிடுச்சு, அந்த பிள்ளைங்க அப்படி அழுகிறாங்க, ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது திருமண வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு விதமான மனோநிலையில் இருக்கிறோம், ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு விதமான மனோநிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி ஐயா சொன்னது போல் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள். தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களை அவர் அபிஷேகத்தினாலே நிரப்பின ஒரு நாள். அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவருடைய தலையிலும் இறங்கி அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட ஒரு நாள். அப்போது இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம் எப்படி திரும்பி போகணும்? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருதயம் முழுவதும் ஆண்டவர் எப்படிப்பட்ட அந்த கலிகுறுதலோடு என்ன பண்ணோம்? நாம் நம்முடைய வீட்டிற்கு கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ரோட்டில் போகிறவங்க யாரும் திரும்பி பார்க்கலையே, அங்கே என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆவியான ஒரு இடத்துல இறங்கும்போது அந்த இடம் எப்படி இருந்ததாம்மா? சொல்லுங்க, அசைந்ததாம்மா, அப்படியே அதிர்ந்தது அந்த இடம். பாருங்கள், அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த பிரசன்னத்தோட மகிமை அந்த இடத்தை நிரப்பினும் போது இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் நிச்சயம் உடையவர்களாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாம் விரும்பாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டார். எத்தனை பேர் இதை உண்மைன்னு நம்புறீங்க? நான் விரும்பணும், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்பணுன்னு சொன்னக்கா, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும், நல்ல பதவியில் உட்காரணும், மக்கள் பார்க்கும்படியாக. எந்த இடத்துலலாம் நான் தாழ்ந்து போனணும், எந்த இடத்துல நான் தலை குனிஞ்சு நின்னனோ அந்த இடத்துல தேவன் என் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருதயத்தில் விசுவாசிச்சேன்னா சொன்னாக்கா, அந்த காரியம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை நல்ல ஒரு பாடமாக எடுத்துக்கணும் பாருங்க. மற்ற தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தால் கூட நம்ம பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி பாருங்க, அவங்களை டக்குன்னு ஒரு நிமிஷம் சடனாக வாங்க, ஓ நம்மளை வாழ்த்துறாங்க போல இருக்கு அப்படின்னா அப்படிம்பாங்க. இந்த வாழ்த்துதல் உங்களுக்கு வந்து பழிக்கும் பாருங்க. அல்லேலூயா. அப்போது பாருங்க, அப்போது இந்த இடத்துல தேவன் பிரசன்னராக இந்த நாளில் நிரம்பி இருக்கிறார் என்ற நிச்சயமுடர்களாக இருக்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது, ஆவியானவர் இந்த ஸ்தலத்தில் அசைவாடு கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயமுடர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை எடுத்துக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம். வேதம் இருக்கிறவங்க கையில் எடுத்துக்குங்களேன். பாருங்கள், எடுத்துக்குங்க. இந்த அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்கிறாங்க, தேவனுடைய அந்த காரியங்களை, வாக்கு தத்தங்களை, நியாயப்பிரமாணங்களை நிலைக்கால்களிலும் அங்கே காண்ற இடத்துலலாம் நீங்கள் வைங்கன்னு சொன்னதோட அர்த்தமே இதுதான். பாருங்கள், அந்த இருதயத்தில் அதை வாசிக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறாரு, தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எவ்வளோ மகிமையான காரியங்களை செஞ்சுருக்கிறாரு, விழுந்து போன எத்தனை பேர் அவர் மீட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தான் இந்த வசனத்தை கண்களில் பார்க்கும்படியாக இங்கே கூட நிறைய வசனங்கள் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அப்போது வசனம் ரொம்ப கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறதுக்கு ஒரு ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம், சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம், நாம் கணக்கில் வச்சுக்க வேண்டியதுதான். வாசிக்கலாமா? யோவான் 14:27 வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, வசனம் வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அடுத்தது பாருங்க, ஒரு அதுக்கு நேர்மறையான வார்த்தையை சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய குடும்பங்களில் சமாதான குறைவு, இன்னும் சொல்லப்போனால் டிப்ரெஷன், பயங்கரமான வார்த்தை பாருங்கள். டிப்ரெஷன் தமிழ்லைங்க மன அழுத்தம். அதாவது எல்லா விதமான பெயின், நம்முடைய வலிகளுக்கு மருந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் பாருங்கள். டிப்ரெஷன், இந்த மன அழுத்தத்துக்கு மருந்து
தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லும்போது ஒரு களி கூறுதல். தேவ சமூகத்தில் மட்டும்தான் இந்த மன அழுத்தத்துக்கு மருந்து கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது. அல்லேலூயா. மன அழுத்தம் ஒரு பயங்கரமான வியாதி பாருங்கள். அதுக்கு தான் கர்த்தர் ஊழியக்காரர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்கிறாரு, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். அவர் சொல்கிறாரு, முதல்ல அவருடைய சீசர்களுக்கு அவர் சொல்கிற காரியம், ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது முதலாவது என்ன சொல்கிறாரு? இந்த வீட்டிற்கு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சமாதான குறைவு இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கடந்த ஒரு 10 days அல்லது ஒரு மாதம் எடுத்துக்குங்க. இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு கணக்கு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் எத்தனை பேர் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிச்சிருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா மட்டும் சொல்லியிருக்கிறாரு, ஐசக் சொல்லியிருக்கிறாரு, தானியேல் ஐயா சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், தானியேல் ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? நிச்சயமாக கொடுக்குறது பாருங்கள். அவரோட சூழ்நிலையில் அவர் கண்ணு கலங்குற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாருன்னு சொன்னாக்கா, ஓ க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். 2 நாளைக்கு முன்னால் கூட நான் சிரிச்சிருக்கிறேன். அதனால தான் அந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மது போதையில் இருந்த நபர் அவர் சைக்கிள் எடுத்தார். அது மாதிரி ஒரு மாதிரி வளைச்சிக்கிட்டு போணுச்சு. நான் ஏத்தாப்புல தான் வண்டி ஸ்டாண்ட் போட்டு நின்றுட்டு இருக்கிறேன். அது ஒரு பக்கம் நெளிச்சிட்டு போணுச்சு. பாரு யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எம்பி உதைக்கிறேன்னு திடீர்னு கீழே விழுந்துட்டார். சைக்கிள் ஸ்டாங்காக தான் நின்றுட்டு இருந்தது. அவர் மல்லாக்க விழுந்துட்டு காலை உதறிட்டு கிடக்கிறாரு. சிரிப்பு அடக்க முடியல பாருங்க. சைக்கிள் தான் உதைக்கிறேன்னு என்ன பண்ணுறாருன்னா ஜம்ப் பண்ணுற உதைக்கிறாரு. யார்கிட்ட அது இழுத்தாரு. அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு போகுது. லுங்கி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குது. அதை பிடிச்சி நிப்பாட்டுறாரம்மா. யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டு வேகமாக போட்டு உதைக்கிறேன்ட்டு உதைச்சிட்டு அவர் கீழே விழுந்துட்டு இருந்தார். சிரிச்சா சிரி, கண்ணில் தண்ணி வந்துருச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு சிரிக்கக்கூடிய நிலைமைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்கா, நான் சொல்ல முடியும் 90% கிடையாதுங்க. சிரிக்கிற மாதிரி வெளியில் நம்ம நடந்துக்கிறோம். மற்றவர்கள் ஏதாவது நினச்சிக்குவாங்க, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஒருவேளை கேலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு மேலே ஒரு மாஸ்க்கை நாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? வீட்டில் இருக்கிற நம்ம முகம் வேறு. சிலர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், என்ன டைம் ஆகுது, இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது பிரதர், அங்கே போனோம்னாலே எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஐயா சொன்னார், ஏன் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுறீங்க அப்படிங்க கேட்குறப்போ, எத்தனை தடவைங்க அந்த பார்த்த மூஞ்சியை பார்த்துட்ருக்கிறது, என்னுடைய மனைவியோட முகத்தை பார்த்தா எனக்கு இரிட்டேட்டிங்காக வருது அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு இது வரைக்கும் எனக்கு அர்த்தம் தெரில பாருங்கள், இங்கிலீஷில் தான் பார்க்கணும். இரிட்டேட்டிங்காக இருக்குது அந்த என்னோடய மனைவியை முகத்தை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொன்னார். அப்போது ஒரு மனைவியோட முகத்தை பார்த்து இரிட்டேட்டாக ஆனாருன்னு சொன்னாக்கா அது சரியான விளக்கம் என்னங்க? இரிட்டேட்டிங், எரிச்சல் கூட கொஞ்சம் கம்மியாக மெஜஸ்டிக்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இரிட்டேட்டிங்னு சொல்லப்போ எனக்கு என்ன அந்தளவுக்கு அவ்வளோ மோசமாக அவங்க முகம் இருக்குது அப்படின்ட்டு. அது இரிட்டேட்டன் ஃபேஸில் கிடையாது பாருங்கள், அவருடைய இருதயத்தில் அந்த மாதிரி ஒரு காரியம் வந்துடுச்சு. நல்லா எச்சரிக்கையாக இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல நம்மளுடைய சமாதானத்தை குலைக்கணுன்றது தான் எதிராளியான பிசாசோட வேலையே. அதான் அதை குலைச்சிட்டோன்னு சொன்னாக்கா எதை வேணாலும் பண்ணிடலாம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லாமல் தாறுமாறாக்கிவிட முடியும், தேவனை விட்டு தூரமாக தள்ளிட முடியும். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னு அவனுக்கு பிசாசு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் சமாதானத்தை என்ன பண்ணிடணும், எடுத்து போட்டுட்டா போதும். அதனால தான் வேதம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து கொள்ளணும் பாருங்கள். தேவையில்லாத காரியம் உள்ளார வராதபடிக்கு காத்து கொள்ளுகிற காரியம் நம்முடைய கருத்தில் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிற காரியம் கர்த்தரால் வரும், அதை விரும்பணும். முதல்ல நான் நல்ல ஒரு வீடை கட்டணும்னு விரும்பியிருக்கிறேங்களா? எத்தனை பேர் விரும்பியிருக்கிறீங்க? எல்லாம் விரும்புகிறோம் தான். அதில் எந்த அளவுக்கு அதில் நம்மளுக்கு ஆசை இருக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை பாருங்கள், ஒரு 30 சதுரத்தில் நல்ல ஒரு வீடை கட்டணும். ஊழியக்காரெல்லாம் கூப்பிட்டு மாதம் பெரிய ஒரு ப்ரேயர் மீட் ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்வம் இருக்குது. நிச்சயமாக ஒரு நாள் சபையோருக்கு நான் பத்திரிக்கை வைப்பேன் பாருங்கள், என் வீட்டுக்கு வந்து ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லியிருக்குது. சிலர் சொல்லுவாங்க, ஏன் ரத்தத்தை ஊற்றி இந்த வீட்டை, ரத்தத்தை வீட்டெல்லாம் வீட்டை கட்ட முடியாதுங்க, அதுக்கு சுண்ணாம்பு செங்கல் அதை வச்சு தான் வீட்டை கட்ட முடியும். சிலர் சொல்லுவாங்க, என் வாயை கட்டி ஆன்சர் பண்ணுங்க,
ஏன் வாயை கட்டி வயிற்றை எப்படிங்க கட்டுறது? சரி, வாயை கட்டுறது கூட சரி, ஏதாவது சாப்பிடாம கட்டிக்கலாம், வயிற்றை எப்படி கட்டுறது? அதுக்கு ஐயா தான் கரெக்டாக விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. என் வாயை கட்டி வயிற்றை கட்டி இந்த வீட்டை கட்டி இருக்கிறான் ஐயா. அதெல்லாம் கிடையாதுங்க, வேதம் அப்படி சொல்லலை. வேதம் எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? நீங்கள் கட்டாத வீடுகளிலே, வெட்டாத கிணறுல, நடாத விருட்சத்தில் கனியை புஷிப்பிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். நமக்காக யாரோ ஒருத்தர் நல்ல டிசைனாக லக்ஸரியாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் கட்டுனா அப்படி தான் கட்டுவார். ஏதோ ஒன்றதுக்கு ஒரு குடிசையை தர மாட்டார். ஒரு வாரத்தில் உட்காந்துட்டார். சிலர் கேட்குறதே ரொம்ப தேவன் என்னமோ பஞ்சத்தில் இருக்கிற மாதிரி, அவர் ஏதோ லோன் வாங்கி தான் நமக்கு தரணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயா அடியன் குடியிருக்கிறதுக்கு ஒரு கையளவு சொல்லுங்க. கையளவு இடத்துல எப்படிங்க குடியிருக்க முடியும்? கேட்குறதுல கூட ஒரு லாஜிக் வேண்டாமா? ஐயா ஒன்றதுக்கு ஒரு குடிசை வேண்டுமாம்மா? என்ன ஒரு ஆண்டவர் எவ்வளோ சீப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனர். பொருத்தல வீதியில் நம்ம நடக்க செய்கிறதுக்கு பொண்ணுனால தன்னுடைய வீட்டை கட்டியிருக்கிற எஜமான். அல்லேலூயா. செவரெல்லாம் வைரமும் கோமேதகமும் அது என்ன வைடூரியமும் பதிக்கப்பட்ட பொருத்தல வீதியில் நடக்க செய்கிற செல்வ சீமான். அவர் போய் ஓட்ட குடிச்சு உங்களுக்கு தருவாருன்னு நினைக்கிறீங்களா? அவரை ரொம்ப சீப்பாக்கிடக்கூடாது பாருங்கள். அல்லேலூயா. சொல்லும் போதே களி கூறுதல் பாருங்கள். இந்த களி கூறுதல் இருதயத்தில் வரணும். இது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருதயத்தில் இருக்கிற டிப்ரெஷன் போயிடும். சிலர் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பார்ப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேன்? என்னங்க நிற்க ஒரு தாம்பாளத்தட்டில் நிப்பாடி வச்சு கொஞ்சம் மண்ணெல்லாம் அணைச்சி விட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு வளருன்ட்டு வளர்க்க போகிறோமா? அல்லேலூயா. நல்லா சிந்திச்சு பாருங்கள். இங்கே பாப்பா ஐஸ்வர்யா பிறந்திருக்கும்போது ஆஸ்பத்திரியில் ஒரு நண்பர் வந்திருந்தார். அவர் நண்பர் கிடையாது, அவரும் அவங்க மனைவியை பிரசவத்துக்கு சேர்த்துருக்கிறார். அப்போது உள்ளேருந்து வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு எதுனால சந்தோஷம். ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆன வீடு, பெரிய மெச்சூர்டெலாம் கிடையாது பாருங்கள். 21 வயசில் கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க, 22 வயசுலேயே பாப்பா. அப்போது பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பெண் குழந்தை பிறந்துருச்சா, அப்போ இனிமேல் உங்களுக்கு கவலை தான். ஏயா கவலை? ஆமாங்க. அப்போது பவுன் வந்து ஒரு பவுன் 2000 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு பவுன் இப்போ 2000 ரூபா விற்கிது. உங்கள் பாப்பா கல்யாணம் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 தாண்டிடும்னு நினைக்கிறேன். இப்போலேருந்தே நீங்கள் சேர்க்கணும். அட பைத்தியக்காரன், 20-21 வயசில் கல்யாணம் ஆகிற பிள்ளைக்கு நான் ஏன்டா பிறந்ததுமே கவலைப்படணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் பிறந்திருக்குது. தொப்புள் கூட கட் பண்ணல. நான் கல்யாணத்துக்காக கவலைப்படணுமா பாருங்கள். நான் சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கு கவலையாக இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் அப்படித்தாங்க இருக்கிறாங்க. நம்ம சந்தோஷப்படுறது அவங்களுக்கு கவலை ஆகிடுது. ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அவன் இப்படி சந்தோஷமாக இருக்கிறான். சிலர் வாய்விட்டே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், ஏங்க நான் 24 மணி நேரம் வேலை செய்கிறேங்க, ஓவர் டியூட்டி பார்க்குறேன், காலையில் போகிறோம் சாயந்தரம் போகிறோம், அப்படியே வேர்வே ரத்தமாக சிந்தி உழைக்கிறோம், நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் ஆக மாட்டேனுது. அவன் ஏதோ கிமிக்ஸ் பண்ணுறாங்க, ஏதோ வேலை உள்ளார நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், பெரிய வேலை நடந்துகிட்ருக்கு. யாரோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், சப்போர்ட் பண்ணுறாரு. ஒரு வெள்ளைக்காரர் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த வெள்ளைக்காரர் பேர் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வெள்ளைக்காரர் சப்போர்ட் வேணும்? நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுங்க. அந்த வெள்ளைக்காரர் சப்போர்ட்டு ஐயாட்ட இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டைம் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி வண்டி வாங்கினோம், சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்டார் போர்ட்ஸ் வண்டி வாங்கினோம். ஐயாவுக்கு ஏதோ லம்பா அமௌண்ட் வந்துருச்சு. எப்படி லம்பா அமௌண்ட் வந்துருச்சு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வண்டி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. யாரோ வெள்ளைக்காரன் நைட்டோட நைட்டாக வந்து அலுமினிய பெட்டியில் கரன்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்குது. ஓ மை காட். ஆமாம், பெரிய வெள்ளைக்காரன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் எப்பயுமே இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. இப்போ வெள்ளைக்காரங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இதில் தான் நீங்கள் இந்தியாவுக்கு வெள்ளைக்காரங்க இருந்தெல்லாம் ஃபண்ட்ஸ் வரதில்லை. இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது சமாதானம் அப்படிங்கிற காரியம் ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையை முக்கியம். சமாதானங்கிற காரியத்தை எடுத்து போட்டுட்டான் பிசாசுன்னு சொன்னாக்கா நம்முடைய குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும். ஆண்டவரை எடுத்து தூரப்படுத்திட முடியும்.
அப்போது சமாதானம் இல்லாத காரியம், இந்த டிப்ரெஷன், மன அழுத்தங்கிற காரியம் எந்தெந்த காரியத்திலலாம் வருதுன்னு சொன்னாக்கா, ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து பயத்தில் வரும், கடன் பிரச்சனையில் வரும், வியாதி நிமித்தம் வரும், அப்போது நம்முடைய சரீரத்து நிமித்தம் அல்லது பொருளாதாரத்து நிமித்தம் வரக்கூடியதாக இருக்குது. இந்த காரியம்லாம் இந்த பூமியில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடன் பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடன் ஏதோ தெரியாமல் வாங்கிட்டோம். வேதம் கடன் வாங்க சொல்லலை, நீயோ நல்லா சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் போயிட்டு போவேலே ஒரு 5000 கேட்டிருந்தானே என்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது பாருங்கள். கடன் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு நல்லா சொல்லிவிட்டு, ஐயா அடுத்த நிமிஷமே ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கிறேன், பேப்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதிகாரி கையெழுத்து போகணும், அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுங்களேன். வாட் இஸ் திஸ்? நீங்கள் அதை கேட்டதுமே என்ன பண்ணணும்? உடனே வெளியில் போய் கிழிச்சு தூர போட்டுட்டு கர்த்தர் நடத்துவாரியா? அல்லேலூயா. இருதயத்தை அப்படி மாற்றிக்கணும் பாருங்கள். அதான் இருதயம் புதிதாகிறதுனாலே இதுதாங்க மறுரூபம், இதுதான் மறுரூபம். நம்மளை மாற்றிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதம் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஜெபிக்கும் பொழுது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக ஜெபிக்கிறத வச்சே நம்ம எந்த கேட்டகரியில் வரோன்னு தெரிஞ்சுக்கலாம். சிலர் பார்த்தா உலகம் முழுவதும் ஜெபிச்சுட்டு வருவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு, ஐரோப்பாவுக்கு, இந்தோனேஷியாவுக்கு, பேர் ஊர் தெரியாத நாடுக்கெல்லாம் ஜெபிப்பாங்க. குடும்பத்துக்கு ஜெபிக்க மாட்டாங்க. குடும்பம் அங்கே பட்டினியாக இருக்கும். அல்லேலூயா. அது கிடையாது பாருங்கள். முதல்ல வீட்டை கட்டாதவங்க ஊழியத்தை சொல்லுங்கள். வீட்டை கட்டணுங்க. வீட்டில் சமாதானம் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம செய்கிற தொழிலில் சமாதானம் இருக்காது, அதில் நேர்த்தி இருக்காது, ஃபெயிலியர் தான். செய்கிற தொழிலில் இருக்காது, ஆஃபீஸில் இருக்காது. வீட்டில் முதல்ல சமாதானம் இருக்கணும். வீட்டில் போகும்போது இதில் மனைவியுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் பாருங்கள். மனைவியுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வீட்டில் சமாதானம் வரவே வராது. சிலர் கேட்டிருக்கிறேன், இது விசேஷ வீட்டில் தான் நிறைய அரங்கேறும் பாருங்கள். போவாங்க, என்னம்மா உங்கள் வீட்டுக்காரரு அப்படித்தான் இருக்கிறாரு? ஆமாம் ஆமாம், அந்த மனுஷனோட 25 வருஷம் நான் குப்பை கொட்டியிருக்கிறேன். என்னடா வித்தியாசமாக இருக்குது, அந்த மனுஷனோட 25 வருஷமாக என்ன கொட்டியிருக்கிறாங்கம்மா? குப்பை கொட்டியிருக்கிறேன். இவரை பார்த்தா மட்டும் இப்படித்தான் தெரியுன்னு தெரியல, தேடி வந்து என்ன பண்ணிடுறாங்களாம்மா, ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. சும்மா போகிறவங்க கூட வந்து எதையாவது சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுறான். அவன் நெத்தியில் எழுதி ஒட்டி என்ன பேருன்னு ஐயா மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உள்ளார வேலை செய்யலை போல இருக்கு. இளிச்சவாயன்னு சொல்லிடுறாங்க. சும்மா இருக்கிறாரு, போய் ஏமாந்துட்டு வந்துடுறாரு. நான் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் இந்த குடும்பம். அவர் பார்த்தாலே ஏமாளின்னு என்ன பண்ணிடுறான், கணக்கு போட்டுடுறாங்க. உண்மையிலே பெண்கள் கொஞ்சம் புத்திசாலிகள் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். அதனால தான் உலக பழமொழி ஒரு சொல் இருக்குது, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் நேரம் போயிட்டுருக்கு. ஒவ்வொருடைய ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறாமா? ஒவ்வொருடைய ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தான்? ஏன்னா இவங்க ஏற்கனவே பட்டுட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஃபெயிலியர் ஆகி போச்சு. போய் அந்த பழத்தின் கனியை புசித்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா அவங்களுக்குள்ளார டிப்ரெஷன் வந்துருச்சு. ஐயோ, 2 விருட்சத்தின் கனியை இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஒன்று, இன்னொன்று என்ன விருட்சம்? ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்களுக்காக தான் வச்சுருந்தார். இதில் கொஞ்சம் இந்த ப்ரொடெக்ஷன் காவை காக்கிற வேலையில் கொஞ்சம் ஆதாம் மிஸ் பண்ணிட்டதுனால சாத்தான் உள்ளார வந்துட்டான். இதுதான் காரியம். ஏன்னா அவரை இடத்த பண்படுத்தவும் காவல் காக்கவும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கொண்டு வச்ச நோக்கமே அதுதான். இந்த காவலில் பாதுகாப்பு துறையில் கொஞ்சம் வீக்காக இருக்கும், அவன் என்ன பண்ணிட்டான், உள்ளார நுழைஞ்சிட்டான். அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் கொஞ்சம் பாதுகாப்பு வீக்காக இருக்குது, உங்கள் கணவனை பற்றியோ அல்லது மனைவியை பற்றியோ பக்கத்தில் குறை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த இடத்துல யார் தான் நுழைவா? சாத்தான் உள்ளார நுழைஞ்சு, என்ன சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ தியாகமாக இருக்கிறீங்க, என்ன பிரதர் குடும்பத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து இப்படி பேசலாமா? என்னதான் இருந்தாலும் அவங்க பேசுனது இவங்களுக்கு மனைவிக்கிட்ட இருக்கிற அந்த கிரேஸ், அந்த பாசம் மாதிரி இது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பாருங்கள். வீட்டில் நல்லா அவங்கள கவனிக்க, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சும்மா வேணாலும் கூட முகச்சோர்வாக இருக்க, வாங்க உட்காருங்க. அவர் செருப்பு கழட்டி போடுறப்பே நம்ம தெரிஞ்சிடும் அவர் என்ன மனநிலையில் வராருன்னு. எப்பயும் சமாதானமாக அம்மா பேரை சொல்லிவிட்டு, மலிமா
எங்கே இருக்கிறீங்க, தம்பியெல்லாம் இங்கே வந்துட்டான் நான் ஸ்கூல்லேருந்து அப்படின்ட்டு அழகாக வருவாங்க. அதே இது வரும்போது டம்மால்னு கதை திறந்துட்டு சரட்டுன்னு செப்பில் ஒரு வருவார். அது செவுத்தில் மோதி அடித்து ரிட்டன் ஆகும் பாருங்க. வந்துட்டு அப்படி இப்படின்னு வருவார். டவலை கூட சரட்டுன்னு எடுப்பார் கதவுலேருந்து. யார் இங்கே கொண்டு வந்து போட்டு வச்சது, நடக்கிற இடத்துல ஒரு குண்டான வைக்கிறது எடுத்து வைக்கிறது இல்லையா, டம்மால் ஒரு உதை. அப்போ தெரிஞ்சுக்கணும். உடனே அம்மா உஷாராயிடுவாங்க, டே தம்பி இப்போ போய் அப்பாட்ட எதுவும் பேசிடாது, ஆஃபீஸில் ஏதோ கடுப்பு மிளகாய் தின்ட்டு வந்திருக்கிறாரு போல இருக்கு, இப்போ போய் எதுவும் பேசினேன்னா பிரச்சனை ஆகிடும், சத்தம் உடம்பு இருந்துக்கும், நான் சொல்கிறப்போ போய் பேசு. அல்லேலூயா. அப்போ தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஒரு அடையாளம் பாருங்கள். அதே அந்த நேரத்தில் மனைவி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஆறுதலாக தான் கொஞ்சம் பேசணும். என்னாச்சு ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா, கொஞ்சம் காப்பி போட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லப்போ அவர் சொல்லுவார், காப்பி வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் அப்படிம்பார். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அவர் ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு காஃபியை கூப்பிடுத்துட்டு பிரச்சனை என்னென்னு கேட்கும்போது அவர் விஷயத்தை சொல்லுவார். இந்த மேனேஜர் பையன் இருக்கிறான்ல, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, ஒழுங்காக தான் பேசிக்கிட்டு இருப்பான் இன்றைக்கின்ட்டு, வீட்டில் என்ன பிரச்சனையே தெரியல, ஏன்ட்டு வந்து காட்டுறான், கரெக்டாக தான் இந்த ஃபைலை கொடுத்தேன், தூக்கி மூஞ்சில் அடிக்கிறான், இதே நான் அடித்தா விட்டுருவானா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போயும் நம்ம ஆறுதலாக மனைவிமார்கள், நான் நல்லா பேசலாம் குடும்பத்தை பற்றி, ஏன்னா எனக்கு 2 பேரப்பிள்ளை இருக்குது, அதனால் எனக்கு பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது பாரு. அப்போது ஒரு ஆறுதலாக, இது கணவன் தான்ன்ற கிடையாது, மனைவியாக இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வரும்போது என்னம்மா அன்னைக்கு பார்த்து சோர்வாக இருக்கிற, அவங்க நல்லா தான் இருப்பாங்க சொல்லிவிட்டு அப்படி தோளில் முடிஞ்சால் கையை போட்டுட்டு வா அன்னைக்கு நான் காப்பி போட்டு தரேன், செஞ்சு பாருங்களேன், மறுநாள் பிரியாணி தான். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இப்படியெல்லாம் என்ன திடீர்னு உங்களுக்கு பாசம் வந்துருச்சு, தோல்லெல்லாம் கை போடுறீங்க, வித்தியாசமாக இருக்குது இல்லையா? குடும்பம் சமாதானமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சீக்ரெட்டுங்க. உடனே நினச்சி பார்க்குறீங்க இவரும் அப்படி தானோ அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதை ஒரு மனைவி கணவன் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ அவருக்கு சரியான ஒரு ஆறுதலான வார்த்தை பேசலைன்னு சொன்னாக்கா, சத்துரு இடையில பூந்து ஆஃபீஸில் ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க, சார் இன்றைக்கி என்ன சார் உங்கள் முகம் கொஞ்சம் வாடலாக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கேட்கலன்னா இன்னொரு இடத்துக்கு போவோம், இது மாற்றவே முடியாது பாருங்க. சார் எப்படி சார், ஏன் சார் முகம் சோர்வாக இருக்குது? இல்லைம்மா கொஞ்சம் டென்ஷன். ஓகே ஓகே, நானா காஃபி போட்டு வந்திருக்கிறேன், வீட்டில் போட்ட காஃபி ஒரு டம்ளர் குடிக்கிறீங்களா? அப்போது சமாதான குறைவு, இவங்களோட ஐசோலேஷன் எங்கே போகணுன்ட்டு யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்கலன்னு சொன்னால் ஆஃபீஸில் ஒருத்தர் கேட்பாங்க கட்டாயமாக. அப்புறம் கலந்துட்டு ஐயோ அம்மா அவள் என்ன வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அனுப்பும்போது அவங்க சும்மா அனுப்பியிருப்பாங்க, ஏன் லீவ் போட்டிங்க அப்படின்றதுக்காக உங்களை மிஸ் பண்ணுறேன்னு எடுத்திருப்பாங்க. இவங்க எடுத்து பார்த்துருவாங்க, பார்த்துட்டு இவையா அவங்களுக்கு ஐயோ மிஸ் யூ அப்படின்னு போட்டு அனுப்புனாங்க. சமாதான குறைவு, டிப்ரெஷன். அப்புறம் நம்ம அவருக்கு வர்ற கால்ஸ் எல்லாம் ஒருவேளை ஏதோ சந்தேகம் கேட்க மேனேஜர் அடிப்பார் மிட் நைட்டில், நீங்கள் எடுக்காதீங்க, மிட் நைட்டில் யார் ஃபோன் பண்ணுறோம். சமாதான குறைவு. அதனால் மனைவிகளுக்கு மிகுந்த மிகுந்த ரொம்ப ரொம்ப பொறுப்பு இருக்குது குடும்ப சமாதானத்தை காத்து கொள்ளுகிறதுல. ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஐயா, அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு ஆஃபீஸில் அவங்களோட அலுவலகத்தில் டீப்ரமோட்டர்னா அந்த ஆள் குறைப்பு நடவடிக்கை, அதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? இல்லை டீப்ரமோஷன்னா பதவியிலேருந்து கீழே இறக்குறது. ஆள் குறைப்பு நடவடிக்கையில் எடுத்துட்டாங்க, அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, உங்களை வேலை விட்டு நீக்கிறோன்னு சொல்ல கிடையாது, உங்களுக்கு இதை விட பெரிய போஸ்டிங் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னாக்கா அவரோட சரக்கப்புறம் உறிஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இவருக்கு இதுக்கு மேலே இவர்கிட்ட மூளையில் நாலேஜ் கிடையாது, இவர் மூலமாக கம்பெனிக்கு எந்த ஒரு லாபமும் ஏற்பட போகிறது கிடையாது, அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஒரு யங்கர்ஸை எடுத்துக்குவோம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை டிஸ்மிஸ் வெளியில் அனுப்புகிறாங்க. ஒரு தொகை செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு நீங்கள் இதோட கிடையாது, நீங்கள் அப்படியே பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க, உங்களை ஹைதராபாத்துக்கு ஹையர் போஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, உங்களை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம், அதனால் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் 6 மாதம் வெயிட் பண்ணார், வரல. அப்போது விசாரிக்கும் பொழுது யார் சொன்னால் அப்படிலாம் ஒரு இது ரூல்ஸ் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாறின மேனேஜர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் என்ன இப்படி திடீர்னு கேட்குறீங்க, அப்படிலாம் இங்கே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லவும் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் நல்ல சம்பளம் வாங்கினதுனால குடும்பத்தை நல்லா நடத்திட்டு இருந்த ஒரு நபர், பிள்ளைங்க கேட்குறத வாங்கி கொடுக்கறது, நல்லா சைட் சீயிங்,
வெளியில் போகிறது வர்றது. அல்லேலூயா. அப்போது பாருங்கள், அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் பிள்ளைங்களை இப்படி வச்சிடணும், இனிமேல் நான் வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறேன். அவருக்கு வேறு வேலை தெரியாது. இந்த ஐடி பீப்புள்ஸுக்கு போய் மாட்டிக்கிறாங்க பாருங்கள். வேலை செய்யும் போதே அவங்க நல்லா ஏதாவது நிலங்கள்லாம் ஒரு ஒத்திக்கி இல்லது லேண்ட்ஸ் ஏதாவது வாங்கி செக்யூர் பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. வெளியில் வந்து அவங்க எந்த வேலையுமே செய்ய தெரியாது. அவங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது வேலை கொடுத்தா தான் பாருங்கள். இறங்கி விவசாயம் பண்ணுன்னா பண்ண தெரியாது. ஒரு கடையில் போய் அசிஸ்டன்ட் மேனேஜரோ ஏதோ இருன்னு சொன்னால் இருக்க மாட்டாங்க. ஒரு மளிகை கடையில் போய் பில்லிங் செக்ஷனில் இருன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த போஸ்டிங் இடம் கொடுக்காது, அவங்களோட அந்த ஈகோ இடம் கொடுக்காது. ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த நபர் அவர் பிள்ளைங்களை பார்க்குறாரு, எதிர்காலத்தை யோசனை பண்ணுறாரு. பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, இன்னும் படிப்பு இருக்குது, அவங்களுக்கு மேரேஜ் இருக்குது, லைஃப் செட்டில்மெண்ட் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், வருமானத்துக்கு வழி கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க கஷ்டப்படுறதை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டிப்ரெஷன். 2-3 நாளாக பேசாமல் இருந்திருக்கிறாரு யாரோடையுமே. நல்லா தெரிஞ்சுக்குங்க, மனிதன் தனிமையாக இருப்பது டீனில் இருந்தாங்கன்னு சொன்னாக்கா தனியாக போய்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கதவை பூட்டிக்கிறாங்க. எதாக இருந்தாலும் அம்மா என்னம்மா பண்ணுற, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுமா, டிவி வேணுமான்னு கேட்குறோன்ற நிலைமைனா டக்குன்னு டேஞ்சரு, உஷாராகிடணும் பாருங்க, சம்திங் ராங்கு. தனிமை, அதுதான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது கிடையவே கிடையாது. அப்போது ஒருத்தன் தனிமைப்படுத்திக்கிறான்னா ஏதோ பிரச்சனை, உளவியல் பிரச்சனை, மனோரீதியான பிரச்சனை, அதை கவனிக்கணும் பாருங்கள். இப்போது இவர் தனியாகவே இருந்திருக்கிறார். பிள்ளைங்க போய் ஏதாவது கேட்டால் கூட சரியாக பதில் சொல்கிறதில்ல. மனைவி போய் பேசினா கூட மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி அவர் கொஞ்ச நாள் தனியாக இருந்தால் சரியாகிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கவனிக்கிறீங்களா? நிச்சயமாக பிள்ளைங்கள் விட்டுடலாம், மக விட்டுடலாம். மனைவி என்ன பண்ணக்கூடாது, கணவன் தனிமையாக இருக்கிறாரு அவர் மாதிரி அவாய்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் என்ன பண்ணிடக்கூடாது, கவனிக்கணும் பாருங்கள். ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி வருமானத்தோட ஆணி வேறே ஒரு மாதிரி கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சு, அப்படி கொஞ்சம் அவராக சரியாருவான்னு சொல்லி விடவும் அவர் மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு ஒரு லெட்ரு எழுதுகிறாரு. என்னுடைய பிள்ளைகள் வந்து வருங்காலத்தில் என் வருமானம் அற்று போயிட்டு நான் இனிமேல் என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு வேறு வேலையும் தெரியாது, என் கையிலேருந்து இனிமேல் என் குடும்பத்திற்கு எந்த ஒரு வருமானமும் வரப்போகிறதில்லை, பிற்காலத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுறதை என் கண்ணால் நான் பார்க்க முடியாது, எனக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கிறதே நான் கண்ணால் பார்த்துட்டேன். பிள்ளைங்க உணவுக்காகவோ அல்லது உடைக்காகவோ ஸ்கூல் ஃபீஸுக்காகவோ அலைஞ்சி திரிகிறத என் கண்ணால் பார்க்க முடியாதுன்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டார். இதனாலும் பரவாயில்ல, சில பேர் குடும்பத்தை சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கடன் பிரச்சனைகள், தம்பதிகள் தற்கொலை, பிள்ளைகளையும் விட்டு வைக்கவில்லை. எவ்வளோ பார்க்குறோம் பாருங்கள். இது காரணம் என்னென்னா சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு காரியம். ஆனால் பின்னால் என்ன தெரியுமா நடந்துச்சு, 2 பசங்களையும், ஒரு பையன் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டான். என்னமோ ஒரு கார்ஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பூரில் பெரிய தொழிலதிபர், கார் வாங்கி விற்கிறதில்ல. ஒருத்தருக்கு அரசாங்க உத்தியோகம், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்க அவருக்கு தான் இதுதாங்க காரியம். டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்துட்டாலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தேவன் நம்ம மத்தியில் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் மனைவி அப்படி தான் செஞ்சாங்க. அவர் நிலைமை மாறிடுச்சு. மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்த யோபு, அவருடைய நிலைமை கொஞ்சம் மாறிடுச்சு. மனைவிகள் மாதிரி நல்லா கவனிங்க, கணவன் நிலைமை மாறலாம். ஒருவேளை உங்களுக்கு கேலி பொருளாக கூட தெரியலாம், லூஸு மாதிரி கூட தெரியலாம், பைத்தியகாரத்தன மாதிரி செஞ்சிட்ருக்கிறார் அப்படி கூட தெரியலாம். ஆனால் தேவன் அவரை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இழிவாக பேசவே கூடாது பாருங்கள். அதுவும் சொந்தக்காரங்கள்ட்ட கட்டாயமாக பேசக்கூடாது. நம்ம கணவர் போனார்னு சொன்னாக்கா எல்லோரும் எந்திரிச்சு நிற்கணும். அல்லேலூயா. நான் பண்ணனா என் குடும்பத்தார் எல்லாருமே எந்திரிச்சு நின்றுவாங்க. இதே குடும்பத்தார் ஒரு காலகட்டத்தில் பார்க்கக்கூடாதுன்னு ஓடி என்னை தவிர்க்க பார்த்த ஜனங்கள், இன்றைக்கி நான் போனனால மச்சான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிச்சிருவாங்க. தம்பி மாதிரி எந்திரிச்சிருவாங்க, பிள்ளைகள் எந்திரிச்சிருவாங்க, உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சேரை கொண்டு வருவாங்க. தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை நிச்சயமுடையவர்களாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் சமாதானங்க, இருதயத்தில் சமாதானம். இதை எடுத்து போகிறதுக்கு பிசாசு அவன் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். கொஞ்சம் கேப் இருந்தால் உள்ளார பூந்துருவான். யோபு நிலைமை கொஞ்சம் தவறிடுச்சுங்க. அவர் ராஜாவாக இருந்த நபர், தேவனே சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு நபர். அவன் சொல்லுங்க, அவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார்? அவன் உத்தமனும் இவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டு தேவாதி தேவன் கொடுத்துருக்கிறார். இந்த மனுஷனை பார்த்து சொல்கிறா, தேவனை தூசித்து ஜீவனை. நிலைமை கொஞ்சம் தவறிடுச்சு. ஆனால் அதே மனைவி அவருக்கு 10 பிள்ளை பெற்றுக்கிறாங்க பின்னால்.
அந்த வார்த்தை மாறுமா? 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பெற்றார். அதே மனைவி தான். மனைவியை மாற்றினதான் வேதத்தில் இல்லை. ஒரு பிள்ளை, ஒரு மனைவிக்கு 2 மனைவியை தேவன் தீபம் கொடுத்தாருன்னு கிடையாது. அப்படி யாராவது யோசிச்சுக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த மனைவியை தான் யோபுக்கு 10 பிள்ளைங்களை பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் யோபு மனசில் அந்த காயம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. நீ கூட ஒரு நாள் என்னைய கேவலமாக பேசிட்டேல, தேவனை தூசித்து, அந்த நிலைமைக்கு நம்ம குடும்பம் போயிடக்கூடாதுங்க. அல்லேலூயா. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த டிப்ரெஷன், அந்த ஒரு சூழ்நிலை, மன அழுத்தம் வரும்போது கணவன் கொடுக்குற ஆறுதல் மாதிரி மனைவி கொடுக்க முடியாது, மனைவி கொடுக்குற ஆறுதல் மாதிரி கணவன் கொடுக்க முடியாது. ஆனால் எல்லாற்றை விட தேவன் கொடுக்குற ஆறுதல் மாதிரி. அல்லேலூயா. ஐயா மட்டும்தான் கை தட்டியிருக்கிறார். வேறு இடமா இருந்தால் ஒரு தலைவரோ அரசியல்வாதியாக சொல்லியிருந்தா என்ன அடிச்சிருப்பாங்க? விசில் அடிச்சிருப்பாங்க பாருங்கள். அப்போ தான் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டோன்னு அர்த்தம், நல்லா உள்ளார போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? இன்னும் நிறைய காரியங்கள் கொண்டு வந்தேன், வாசிக்கலாம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு, அந்த அதிகாரத்தெல்லாம் அந்த கடைசி வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அவர் என்னெல்லாம் வச்சுட்டு போயிட்டார், நான் போகிறத குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே இந்த பூமியில் செஞ்சுட்டேன், நீங்கள் விரும்பினா அதை எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பார். உங்கள் அதை ஆரம்பிக்கும் போதே ஆரம்ப வசனத்தை, முதல் வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் எத்தனை பேர் இனிமேல் கலங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் கலங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கலங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ வாசிங்கம்மா 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு சினிமானாலேயோ வேறு ஏதோ ஒரு காரியத்தினால கொஞ்ச நேரம் இருக்குது பாருங்கள், அந்த சமாதானம் மாதிரி கிடையாது. என்னுடைய சமாதானம் அது நித்தியமாக இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவ்வளோதான், உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த வார்த்தையை சொல்கிறார், நான் சமாதானத்தை வச்சுருக்கிறதுனால உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைமையை குறித்து நீங்கள் கலக்க வேண்டாம், இது மாறும். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை கடன்காரனாக இருக்கலாம், வியாதினால் கஷ்டப்பட்டு இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி கலங்கிட்டு இருக்கலாம். இந்த சூழ்நிலையெல்லாம் நிச்சயம் கிடையாது, வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பியும் ஒரு வசனத்தில் அவருக்கு அது உத்தரவாதம் பண்ணுறாரு, வாசிக்கலாம். ஏசாயா 54:10 முடிச்சார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை, நான் உங்களுக்கு சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கேன் இல்லையா, இந்த உடன்படிக்கை நிலை பெயராது இருக்கும் என்று பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுகிறார். யார் சொல்றாருங்க? உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் அப்படியே எழுந்து நிற்கலாம். Praise the Lord. Hallelujah. எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாமா? ஆமென். Hallelujah. ஜெய கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஹalleluya. ஆமென். Praise the Lord. சமாதான காரணர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது, ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாரும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆமென், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நல்ல பிராக்டிக்கல் செர்மன், அதாவது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு செய்தி.
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரயோஜனமான செய்தி. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு குடும்பத்தில் தேவ சமாதானம் இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? தேவ சமாதானம் இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மலைகள் கூட விலகி போகுமா, பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகுமா? ஆமென். இயற்கையில் கூட மாற்றம் உண்டாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று. எப்ப? யோவான் எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 14:27 உடன்படிக்கை பண்ணார் பாருங்க. என் சமாதானத்தையே உனக்கு நான் விட்டு போகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தோடு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த பாடல் நம்ம பாடுவோம். பாடலை பாடும் பொழுது ஆமென் தீர்மானங்கள் எடுங்க, பொருத்தனைகளை செய்யுங்க, அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தரை கனப்படுத்துங்க, காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியா, உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியா, உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே பெலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே பெலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென். வாழ்நாளெல்லாம் எல்லாரும் ஜெயம் கொடுக்கும். எல்லாரும் சொல்லுங்க தேவனுக்கு ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியா, உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியா, உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும்
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர்தாமே இந்த கரங்களை பிடித்து ஆமென் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவாராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise God. தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென். இறுதி ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் எடுப்பார்கள். ஆமென். நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். தேவையுள்ளவர்கள் உண்டு, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. Praise the Lord. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்வாராக. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். ஜீவிக்கிறவராய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சமூகத்திலும் வந்து இந்த நாளில் நாங்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறதையா. எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் கர்த்தாவே ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியில் மூலமாகவும் ஆண்டவரே நீங்கள் மகிமைப்பட்டபடியினாலே, உங்கள் நாமம் உயர்த்தப்பட்டபடியினாலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே பாடல் ஆராதனையை ஆசீர்வதித்த கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கட்டளையிட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீங்கள் சமாதான பிரபுவாய் இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே சமாதானத்தின் காரணராய் இருக்கிறீங்க ஐயா. நீர் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கே தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. அனுப்படினாலே அப்படிப்பட்ட சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல ஐயா. உங்க சமாதானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே நீங்க கட்டளையிட்டு தந்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்ததான ஒவ்வொருவரும் கர்த்தாவே உடைய சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்வதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாய் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. விசேஷமாய் உங்க சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்தணும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாட்களில் எல்லாரும் கர்த்தாவே பிள்ளைகளை வைத்திருக்கிறதான பெற்றோர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளுக்காக இந்த நாட்களில் காத்திருக்கிறார்கள் அப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நிறைவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல சுகபலனை கர்த்தர் கொடுங்க. இந்த வெயில் காலங்களில் ஏற்படுகிற தீங்குகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் விலக்கி விடுவித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் சமாதானத்தோடு கடந்து செல்வதற்கு கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களை நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலையின் நிமித்தமாய் தடைப்படுகிறார்களோ அந்த தடைகள் எல்லாம் நீங்க உடைத்து உங்க சமூகத்திலும் நீங்க கொண்டு வரும்படியா உங்க சமூகத்தில் தானே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய திவ்ய கர கூட இருக்கட்டும். கர்த்தாவை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் பரிக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory, glory. என் ஆத்துமா
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். God bless you and God be with you. ஆன்லைன்ல ஆமென் நம்மோடு ஆராதித்த அருமையான தேவனுடைய பிள்ளை யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you. God bless you.